ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி உட்பட அவங்க உறவினர்கள் வீட்லலாம் ரைட் நடந்துட்டுருக்கு. இந்த ரைடு வச்சு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ரைடு விட்டுருக்கான்ற மாரி பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் கேட்குறாங்க. ஸோ நயினா நாகேந்திரன் அத பதில் சொல்றாரு. இபிஎஸ்ட்ட உட்காந்து பேசினாலே பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்ற மாரி. ஸோ இதுக்கு கேபி முனுசாமி என்ன சொல்றாருன்னா, நயினா நாகேந்திரன் பேசினது எங்கள மிரட்டுற மாரி இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, இது எதார்த்தமா சொன்னது தான். மிரட்டல் தோணியெல்லாம் சொல்லவே இல்ல. அப்படின்ற மாரி. கடம்பூர் ராஜு அதுக்கு பேட்டி குடுத்துருக்காரு. நாங்க சமரசம் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டோன்ற மாரி. இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, இந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல பிரமாண பத்திரத்தில தவறான தகவல் குடுத்ததா ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, விசாரிக்கலாம், தடை இல்லன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல ஏற்படுத்துன்றாங்க. ஸோ இதுலேருந்து மீள்றதுக்கான வாய்ப்பு இல்ல. மிலானின்றவர் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி வந்து வழக்கு தொடுத்திருக்காருன்னா, இவர் வந்து சொத்துக்கள பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மறைச்சிருக்காரு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்தீங்கன்னா, வந்து தவறான தகவல் குடுத்துருக்காரு. இதுதான் வழக்கே. ஸோ இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா, ஒரு வேள வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இதில வந்து பிரச்சனை ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா அவரோட எம்எல்ஏ பதவி காலி. எம்எல்ஏ பதவி காலின்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி காலி. அடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல நிக்க முடியாது. 2026ல நிக்கிறதுக்கான வாய்ப்ப இழந்துருவாரு. ஸோ இப்படி ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இப்ப சிக்கல் விஷயமானதா பொழுது முள் மேல் தகம் மாரி தான் போயிட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ராமலிங்கம் வீட்ல, அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரைடு பண்ணதுல நெறைய ஆவணங்கள் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இத வச்சு எப்படி ஓபிஎஸ் அணியில இருக்க வைத்தியலிங்கமோட சொத்துக்கள முடக்குனாங்களோ, அதே மாரி எடப்பாடி அணியில இருக்க நெறைய பேர் சொத்துக்கள் முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப வேலுமணி பார்த்தீங்கன்னா, கடும் கோவத்தில இருக்கிறதா சொல்றாங்க. வேலுமணி பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம 2026ல அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா, துணை முதலமைச்சர் ஆகலாம்ன்ற ஒரு கனவுல இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கணக்கு போடுறாரு. ஸோ நம்ம வந்து விஜய கூட்டணிக்கு கொண்டு வந்து விஜய பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பதவிய குடுத்துடலாம்ன்ற எண்ணத்தில இருக்காரு. பட்டு இதில பார்த்தீங்கன்னா, வேலுமணி கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாங்க. மார்ச் மாதம் அவர் பையன் திருமணம் முடிஞ்சோனே, வேலுமணி ஆட்டம் ஆரம்பிக்கும். அதாவது வேலுமணி பக்கம் பார்த்தீங்கன்னா, எத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்கன்ற மாரி ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் தனியா, அணியா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சட்டமன்றத்தில வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா, வராத டைம். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து வெளிநடப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கன்ற மாரி தான் உத்தரவு போட்டிருந்தாரு. ஆனா, வேலுமணி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிநடப்பு பண்ணோனே எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா, அதிமுக சொந்தங்க வெளிய வந்துட்டாங்க. அதே மாரி வந்து கேபி முனுசாமி வெளிய வந்துட்டாரு. வேலுமணி எந்திரிச்சோன்னா, ஆர்பி உதயகுமார் எந்திரிச்சுட்டாங்க. அடுத்து வரிசையா எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டனால பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. என்ன நம்ம இல்லாமயே வெளிநடப்பு பண்றாங்களே! அப்ப வேலுமணி தலைமையில போன மாரி அதிமுக. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலுமணி தான்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிமுக எதுனாலும் முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் பதவியா இருந்தாலும், வேலுமணி தான் பார்த்தீங்கன்னா, அமர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்க போதுன்றாங்க. ரொம்ப வருஷமா நம்ம இருக்கோம். 2026ல ஆட்சி அமைஞ்சா துணை அதாவது துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குன்ற மாரி ஒரு சூழ்நிலை நம்ம ஆசையில இருக்கோம். விஜய் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பதவி தரேன்ற மாரி சொல்றாரே! அப்படின்ற மாரி ஒரு கோவம் இருக்கதா சொல்றாங்க. ஏக்நாத் சிண்டேவா இனிமே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பிஜேபிலலாம் கட்சியிலலாம் இணையறதுக்கான வாய்ப்புலாம் இல்ல. அதிமுக இருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு காலி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்து ஓபிஎஸ் அணியில வைத்திலிங்கம் பார்த்தீங்கன்னா, 100 கோடி சொத்து முடக்குனாங்க. அதே மாரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல நெருக்கடி குடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.